இதை உன்னோட டிரைவர் பையனுக்கு நான் எம்எல்ஏ ஆக்குறேங்கிறேன். நீ யாரு? உடனே அவன் துண்டு போட்டு எம்எல்ஏ ஆயிடும். பிரகாஷ் ராஜ் சார், இதுதான் உங்க ஐடியாலஜியா? இதுதான் உங்க திங்கிங்கா? ஐம் so 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 sorry for all the good hearted people working for you. அதாவது சிஎம் ஓட பையன் சிஎம் ஆகுற மாதிரி, ஒரு நடிகரோட பையன் நடிகர் ஆகுற மாதிரி, ஒரு டிரைவரோட பையன் டிரைவரா தான் இருக்கணும். என்ன சீப் திங்கிங் சார் உங்களுது. ச்சே! ஏன் சார், இந்த 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 வேலை செய்யற மனுஷங்களுக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குல்ல. எந்த வேலையா வேணா இருக்கட்டும். இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு புரியாது. எந்த வேலை வேணா செய்றவங்கக்குள்ள ஒரு மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்குள்ள தங்கம் இருக்கும், வைரம் இருக்கும். சில பேர் மாதிரி அதுக்குள்ள அசிங்கம் இருக்கும். அத பார்க்கணும் சார். அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க ஃபேமிலி என்ன, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. மக்களே, இந்த மாதிரி மனுஷங்கலாம் ரொம்ப பெரிய இன்டெலெக்சுவல் மாதிரியும், ரொம்ப பெரிய புத்திசாலி மாரியும், பயங்கரமான ஐடியாலஜிஸ் வச்சுக்கிற மாரிலாம் பேசுவாங்க. பட் பாருங்க, அவங்க மனசு எவ்வளோ சீப்பா இருக்குன்னு. ஒருத்தவங்க செய்ற வேலைய வச்சு, அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற முடிவு பண்றது நீங்க யாரு சார்? நீங்க யாரு? டிரைவரோட பையனுக்கு எம்எல்ஏ சீட்ட எப்படி குடுக்கலாம்னு ஒரு கேள்வி. ச்சே! இந்த அதிகார வர்க்கம் இந்த மாதிரி யோசிக்கிறது தான் சார் மாறணும். இந்த மாதிரியான ஒரு மாற்றத்த தான் எங்க அண்ணன் கொண்டு வரணும்னு சொல்றாரு. We want to have this kind of a change in our society. அத நோக்கி தான் சார் போயிட்டு இருக்கோம் மக்களே. ப்ளீஸ் தயவு செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி நம்மள அடிமையாக்கணும்னு நினைக்கிறது தான் இவங்களோட டெண்டன்சி. ப்ளீஸ் தயவு செஞ்சு யோசிச்சு நம்ம விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு நம்ம சொசைட்டி மாறணும். கான்ஃபிடென்ட்டா இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.